தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு சில காரியங்களை மனதில் வைத்து, ஆண்டவரே, நீர் எனக்கு இதை நடத்தி தந்தால் நான் இதை உமக்காக செய்வேன் என்று தேவனிடத்தில் பேரம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு 3 வாலிபர்கள் 7 மடங்கு அதிகமாக எரிகிற அக்கினியில் போட நேபுகாத் நேச்சர் ஆயத்தமான போது தானியேல் 3:17 மற்றும் 18 இவ்வாறு சொல்லுகிறார்கள்: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவது என்றார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் வைத்த அன்பு எந்த எதிர்பார்ப்பும் அற்ற அன்பு. அதுபோல்தான் நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்றும் ஆராதிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். தேவனே, நீர் இதை செய்தால் உமக்கு நான் இதை செய்வேன் என்பதை விட்டுவிட்டு, நீர் நான் நினைப்பதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உமக்காக வாழ்வேன், உம்மையே நேசிப்பேன், உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் என்ற முடிவை எடுப்பவர்களாய் இருந்தால் எவ்வளவு பெரிய அக்கினி ஜுவாலையில் நம்மை தூக்கி போட்டாலும் நாம் போடப்படுவதற்கு முன்னே நம்முடைய தேவன் நமக்காக அந்த எரிகிற அக்கினியின் நடுவில் இறங்கி எந்த சேதமும் அணுகாமல் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய தேவன் நாம் காரணமாக மகிமைப்படுவார். உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு சரித்திரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பு தேவனே, எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நாங்கள் உம்மிடம் பேரம் பேசாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உம்மை நேசிக்கும் ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன்.